அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இது அதிமுக வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டு வந்திருக்காங்களா? எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை. இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா? எவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். 100 ஏரி திட்டம், இன்னைக்கு விவசாய பெருடு மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய திட்டம். 4 சட்டமன்ற தொகுதி நன்மை பெறும். 4 தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அற்புதமான திட்டம். பல ஆண்டுகாலமாக அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதிமுக ஆட்சியிலே அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம். முதல் கட்ட பணி நிறைவு பெற்று முதற்கட்டமாக 6 ஏரிகளை திறந்து வைத்தோம். அதற்கு பிறகு இதுவரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவலம். இப்படி அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆட்சி எதற்காக அமைகிறது? நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக அமைகிறது. ஆனால் திமுக அப்படி அல்ல, குடும்பம் நன்மை பெறுவதற்காக இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே வாழ்வதற்கு 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. 4.25 ஆண்டு காலம் கும்பகரன் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்? ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டம் போடுவதிலே முதல் சிறந்த ஆட்சி அதிமுக ஆட்சி.